இந்த இயர்ல உங்களோட டாக்ஸ் வந்து அதிக அமௌண்ட் பிடிச்சிருக்காங்களா, அதை எப்படி சேவ் பண்றதுன்னு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோ சொல்ல போறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம சேவ் பண்ணிச்சுங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. நான் சொல்ல போற இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதிக அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம், அதுவும் 31 மார்ச்சுக்குள்ள. இது எல்லாமே ஓல்டு ரெஜிம்ல என்டர் பண்ண முடியும், நியூ ரெஜிம்ல என்டர் பண்ண முடியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம் 15% CAGR. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ். நம்பர் 2ல பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட், இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.1% CAGR. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ். நம்பர் 3ல நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 9% to 12% CAGR. லாக்இன் பீரியட் 60 ஏஜ். நம்பர் 4ல சுகன்யா சம்ரிதி யோஜனா, இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.6% CAGR. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் ஆர் டில் டாக்டர்ஸ் மேரேஜ். நம்பர் 5ல நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 6.8% CAGR. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். நம்பர் 6ல சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 7.4% CAGR. லாக்இன் பீரியட் 5 இயர்ஸ். நம்பர் 7ல 5 இயர்ஸ் டாக்ஸ் சேவிங் பேங்க்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 5.5% to 7.7% CAGR. லாக்இன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ். நான் சொன்ன இந்த ஃபண்டில் 31க்குள்ள நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நிறைய அமௌண்ட்டை டாக்ஸ்ல இருந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்க்கு படத்தோட சேனலை ஃபாலோ பண்ணி